உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, மார்க் ஷீட்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸெட்ரா இதை எல்லா இடத்துக்கும் ஃபிசிக்கலாக நீங்கள் கேரி பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? டிஜி லாக்கர் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஒரு செக்யூர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை எனி டைம் எனிவேர் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் டிஜி லாக்கர்னா என்ன, அதோடைய கீ பர்பஸு, ஒரே மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலு உங்களுடைய டிபெண்டனோட ப்ரொஃபைலை எப்படி ஆட் பண்ணுறது, வேரியஸ் டாக்குமெண்ட்ஸை ஆட்டோமேட்டட் வேலையும் மேனுவல் வேலையும் எப்படி ஆட் பண்ணுறது, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸை உங்களால் ஆட் பண்ண முடியும், ரீசெண்டாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸு டிஜி லாக்கர் கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட். டிஜி லாக்கர்ங்கிறது செக்யூர் கிளவுட் பேஸ்ட் டிஜிட்டல் டாக்குமெண்ட் வாலெட்டு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி அண்டர் த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமோடைய இனிஷியேட்டிவ். இந்த டிஜி லாக்கர்லேருந்து இந்தியன் சிட்டிசன்ஸு அவங்களுடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை ஆன்லைன் வழியாக செக்யூராக ஸ்டோர், ஆக்சஸ் அண்ட் ஷேர் பண்ண முடியும். உங்கள் டாக்குமெண்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸை ஃபிசிக்கலாக கேரி பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸை சேஃபாக டிஜி லாக்கரில் மொபைல் ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் வச்சுக்க முடியும். மெயின் பர்பஸ் ஆஃப் டிஜி லாக்கர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர்லெஸ் கவர்னன்ஸை ப்ரமோட் பண்ணுறது. அதனால் பேப்பர் பேஸ்டு டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது குறையும். உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு லாஸ் ஆகிறதையோ டேமேஜ் ஆகிறதையோ ப்ரிவென்ட் பண்ண முடியும். மெனி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை குயிக்காக வெரிஃபை பண்ண முடியும். Documents stored or issued through DigiLocker legally valid, same as your original documents. DigiLockerல என்னென்ன டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸு, டிரைவிங் லைசன்ஸு, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸு, கிளாஸ் 10th 12th மார்க் ஷீட்டு, யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸு, அதர் கவர்மெண்ட் இஷ்யூட் சர்டிஃபிகேட்ஸு எக்ஸெட்ரா. டிஜி லாக்கரில் 2 செக்ஷன் இருக்கும். ஒன்று இஷ்யூ டாக்குமெண்ட்ஸு, இன்னொன்று அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ். இப்போது டிஜி லாக்கர் வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸை ஆட்டோமேட்டட் வேலையும் மேனுவல் வேலையும் எப்படி அப்லோட் பண்ணி இ-சைன் பண்ணுறது அப்படிங்கிற டெமோவை பார்க்கலாம். google.com போயிருங்க. இங்கே போயிட்டு டிஜி லாக்கர் இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இங்கே டிஜி லாக்கர் .gov.in ஒரு சைட் இருக்கும். அந்த சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் டிஜி லாக்கருடைய அஃபிஷியல் போர்ட்டல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த போர்ட்டலுக்கு வந்தாலும் அல்லது உங்களுக்கு ஆல்ரெடியே ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகியிருந்தாலும் ரைட் சைடில் லாகின் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இந்தியன் 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபைல் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் இங்கே உங்களால் பார்க்க முடியும். எனக்கு என்னுடைய ப்ரொஃபைலு, என்னுடைய ஒய்ஃபு, என்னோடய பசங்க அவங்களுடைய எல்லா ப்ரொஃபைலுமே நான் இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுடைய ப்ரொஃபைல் மட்டும்தான் இருக்குது, உங்களுடைய டிபெண்டன்ட் ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் நியூ அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். அல்லது உங்களுக்கே ப்ரொஃபைல் கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் க்ரியேட் நியூ அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர், ப்ரீவியஸ் பேஜில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வெரிஃபை. இந்த ஸ்க்ரீனில் யாருடைய ப்ரொஃபைலை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பர்சனுடைய ஆதார் நம்பர், 12 டிஜிட் ஆதார் நம்பர் இல்லைன்னா ஆதாருடைய வர்ச்சுவல் ஐடி, அந்த நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதாரில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயிரும். ஆதார் நம்பர் கொடுத்து ஆதாரில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி அதையும் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் செட் பண்ண சொல்லும். இது உங்களுடைய பர்சனல் பின்னு. 6 டிஜிட் பர்சனல் பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. செக்யூரிட்டி பின்னை என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயிரும். இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜோடைய டேஷ்போர்டு.
இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல வந்து நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்பவுஸ், உங்களுடைய கிட்ஸோடைய ப்ரொஃபைல் ஆட் பண்ணணும்னா, அதே ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். லாகின், ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு, நீங்க உங்க 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ண உடனேவே, உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து எந்தெந்த ப்ரொஃபைல்ல ஆட் ஆயிருக்கோ அது எல்லாமே காமிக்கும். நீங்க ஸ்பவுஸ், கிட்ஸ்க்கு ஆட் பண்ணணும்னா, அதே மாதிரி கிரியேட் நியூ அக்கவுண்ட் அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, அவங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸு, அவங்களுக்கும் செக்யூரிட்டி பின் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இங்க வந்து ஆட் ஆயிடும். நீங்க ப்ரொஃபைல்லாம் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம், அந்த ப்ரொஃபைல நீங்க சூஸ் பண்ணும்போது, நீங்க என்ன செக்யூரிட்டி பின் 6 டிஜிட் நம்பர் செட் பண்ணீங்களோ, அந்த நம்பர வந்து ஒவ்வொருத்தரும் என்டர் பண்ற மாரி இருக்கும். அதனால அந்த நம்பர வந்து நீங்க கரெக்ட்டா சேவ் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க உங்களுடைய அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, டாக்குமெண்ட்ட வந்து ஆட் பண்றது, நீங்க மொபைல்லயும் பண்ணலாம், லேப்டாப்லயும் பண்ணலாம். மொபைல்ல பண்ற மாரி இருந்தா, டிஜிலாக்கர் மொபைல் ஆப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி, ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தாலும், அல்லது ஆப்பிள் யூசரா இருந்தாலும் நீங்க டவுன்லோட் பண்ணி, கிரியேட் பண்ணி, அதுல வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியும். இந்த டெமோல நம்ம லேப்டாப்ல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து ப்ரௌசர் வழியா வந்து அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது, டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்றதுங்கிற டெமோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லெஃப்ட் சைட்ல இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போயிட்டு இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல வந்து வேரியஸ் டாக்குமெண்ட்ஸ் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க டிஜிலாக்கர்ல ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டே இருக்கும். இத நீங்க வந்து கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணலாம். பிளஸ் ஸ்டேட் வைஸ் வேணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் இங்க வந்து நீங்க தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணும்போது, தமிழ்நாட்ல என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டிரைவிங் லைசென்ஸ நான் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த சர்ச் பாக்ஸ்ல டிரைவிங் லைசென்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, இங்க வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மென்ட் தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இங்க 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய 2 வீலரையோ, 4 வீலரையோ ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டா லைசென்ஸ்ன்னு சொல்லி டிரைவிங் லைசென்ஸ் நான் கிளிக் பண்றேன். இங்க வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ தமிழ்நாட்ல டிரைவிங் லைசென்ஸ வந்து ஆல்ரெடி டிஜிலாக்கர் கூட வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க டிரைவிங் லைசென்ஸ் நம்பர குடுத்தாவே வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஃபெட்ச் பண்ணி கொண்டு வந்துரும். அப்படி இல்லன்னா, நீங்க உங்களோட டிரைவிங் லைசென்ஸ ஸ்கேன் பண்ணி உங்களோட லேப்டாப்ல வச்சிருந்தீங்கன்னா, அதையும் நீங்க வந்து இங்க அப்லோட் பண்ண முடியும். நான் என்னோட டிரைவிங் லைசென்ஸ் நம்பர் என்டர் பண்ணிட்டு, இங்க கீழ கன்சர்ன் ஒரு பேஜ் இருக்கும். அத வந்து ஜஸ்ட் அந்த டிக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு, கெட் டாக்குமெண்ட் அத கிளிக் பண்ணுங்க. இப்ப வந்து ஃபெட்சிங் த டாக்குமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் மெசேஜ் வருது. ஃபெட்சிங் கம்ப்ளீட்டட். ஸோ அப்பன்னா டிஜிலாக்கர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் உடைய டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணி, உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் இன்ஃபர்மேஷன ஃபெட்ச் பண்ணியிருக்கு. கோ டூ லிஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் அத கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன இங்க பார்க்க முடியும். ரைட் சைட்ல டீட்டெயில்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க டிரைவிங் லைசென்ஸ் இன்ஃபர்மேஷன இங்க பார்க்க முடியும். ஹோம் பேஜ்க்கு வந்துட்டு, இங்க டிரைவிங் லைசென்ஸ் நீங்க ஆட் பண்ணியிருக்க அந்த டிரைவிங் லைசென்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த டாக்குமெண்ட்ல டிஜி லாக்கர் உடைய லோகோ இருக்கும். அதுக்கப்புறம் டிஜிட்டலி சைன்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டு, டைம் வந்து இங்க இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ட நீங்க உங்க லோக்கல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். அல்லது பிடிஎஃப்பா நீங்க டவுன்லோட் பண்ணணும்னாலும் பிரிண்ட் குடுத்து சேவ் அஸ் அ பிடிஎஃப் ஆப்ஷனையும் நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ ஆதார் கார்டு ஒருவேள நீங்க ஏற்கனவே டிஜிலாக்கர் அக்கவுண்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணி உங்க ஆதார் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆதார்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய அட்ரஸோ, உங்களுடைய ஃபோட்டோவோ, உங்களுடைய மொபைல் நம்பரோ எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்க ஆதார்ல சேஞ்ச் பண்ணும்போது, நீங்க அந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் நம்பர், ஆதார் கார்டு ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெஃப்ரெஷ்ஷ கிளிக் பண்ணுங்க. டூ அப்டேட் ஆதார் ப்ளீஸ் கிவ் எ கன்சென்ட் சொல்லுது. அந்த செக் பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிட்டு, அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆதார்ல லிங்க் ஆயிருக்க உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய வந்து இங்க என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்டேட்ட வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப ஆதார் டேட்டாபேஸ்லேருந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன வந்து ஃபெட்ச் பண்ணி கொண்டு வருது. ஆதார் அப்டேட்டட் அப்படிங்கிற மாரி ஒரு மெசேஜ் காமிக்கும். இப்ப நீங்க ஆதார வந்து கிளிக் பண்ணும்போது, நீங்க அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த், நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா, அந்த சேஞ்சஸ் அந்த புது சேஞ்சஸ் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஆதார வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, பிடிஎஃப், எக்ஸ்எம்எல், ஜேசன் இந்த மாரி டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல நீங்க வந்து
இத டவுன்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிடும். அதே மாதிரி உங்களுடைய பான் கார்டு, உங்களுடைய நேஷனல் ஹெல்த் ஐடி இந்த மாரி வேரியஸ் டாக்குமெண்ட்ஸ வந்து நீங்க இங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான சர்வீசஸ் டாக்குமெண்ட்ஸ மட்டும் தான் நீங்க வந்து ஆட் பண்ற மாரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா, இப்ப வந்து நெறைய டாக்குமெண்ட்ஸ வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யுனிவர்சிட்டீஸ் உடைய சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இங்க வந்து நீங்க ஸ்டேட் கவர்ன்மென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸு, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்ஸு, ஸ்டேட் கவர்ன்மென்ட், ஸ்கில் அண்ட் வொகேஷனல், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் பிரைவேட் செக்டர் இந்த மாரி வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரிஸ சூஸ் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கோ, அத வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கலா அதோட நம்பர்ஸ் குடுத்தீங்கனாவே, அந்த பர்ட்டிகுலர் டேட்டாபேஸ்ல போயிட்டு ஆத்தென்டிகேட் ஆயி ஃபெட்ச் பண்ணி, அந்த டாக்குமெண்ட்ட வந்து இங்க ஆட் பண்ணும். இத ஒண்ணொண்ணுத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க நீங்க. உங்களுக்கு எது ரிலவன்ட்டான சர்டிஃபிகேட்ஸ் எது தேவையோ, அந்த டாக்குமெண்ட்ஸ நீங்க ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணி நீங்க டிஜிலாக்கர்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல லெஃப்ட் சைட்ல டிஜிலாக்கர் சர்வீசஸ்ல நாமினின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுடைய ஸ்பவுஸ் டீட்டெயில்ஸையோ அல்லது உங்களுடைய சில்ட்ரன்ஸ் 18 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னா, அவங்கள வந்து நாமினியா நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ ஃபியூச்சர்ல உங்க டாக்குமெண்ட்ஸ ஆக்சஸ் பண்ணணும்னா, இங்க நாமினியா நீங்க யார ஆட் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் மேனுவலா ஆட் பண்ணணும்னா, நீங்க டிஜிலாக்கர்ல லெஃப்ட் சைட்ல டிரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிரைவ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஏன்னா தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, வேரியஸ் கவர்ன்மென்ட் டிபார்ட்மெண்ட்ஸு ஸ்டில் வந்து டிஜிலாக்கர் கூட இன்டகிரேஷன் வந்து அந்த வொர்க்ல இன்னும் ஸ்டில் போயிட்டு தான் இருக்கு. அதனால உங்களுக்கு தேவையான அத்தன டாக்குமெண்ட்ஸயுமே வந்து இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களால ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ண முடியாத டாக்குமெண்ட்ஸ நீங்க இங்க மேனுவலா ஆட் பண்ணலாம். டிஜிலாக்கர் டிரைவ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1 ஜிபி வரைக்கும் இந்த ஸ்பேஸ் குடுக்குறாங்க. இங்க வந்து நீங்க மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் எஜுகேஷன், ஹெல்த் அந்த மாரி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது இல்லாம நீங்க வேற ஏதாவது ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க நியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் ஃபோல்டர். உங்களுடைய பாஸ்போர்ட்டோ அல்லது வோட்டர் ஐடியோ, உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாரி எந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஃபோல்டருக்குள்ளார போனதுக்கப்புறம் அப்லோட் ஃபைல்ன்னு இருக்கும். அப்லோட் ஃபைல்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ நான் வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்றேன். இந்த மாதிரி மேனுவலா உங்களுடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட் அல்லது உங்களுடைய பெர்சனல் டாக்குமெண்ட்ஸ அப் டூ 1 ஜிபி வரைக்கும் நீங்க இங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஆட் பண்ற டாக்குமெண்ட்ட சைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, சிடாக் உடைய இ-சைன் ஆத்தென்டிகேஷன் பேஜ் போகும். உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர குடுத்துட்டு, ஓடிபி என்டர் பண்ணிட்டு, நீங்க சப்மிட் அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்ன்னு சொல்லுது. இ-சைன் ரிக்வெஸ்ட் இஸ் சக்சஸ்ஃபுல். இ-சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ட நீங்க ஓப்பன் பண்ணாலோ, அல்லது உங்க லோக்கல்ல டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும், இந்த ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, டிஜி லாக்கருடைய லோகோ, அதுல வந்து ஒரு டிஜிட்டலி சைன் பை உங்களுடைய நேம் இருக்கும். டேட்டு, டைம் எல்லாமே இருக்கும். அதோட சேர்த்து ஒரு கிரீன் டிக் மார்க் இருக்கும். உங்களுடைய பேங்க்ஸ்லயோ அல்லது வேற கவர்ன்மென்ட் சர்வீசஸ்லயோ செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி அப்படின்னு நெறைய இடத்துல கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்க டிஜிலாக்கர்ல அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, அத இ-சைன் பண்ற ஆப்ஷன் அதிலேயே இருக்கு. அத இ-சைன் பண்ணியும் டாக்குமெண்ட்ஸ குடுக்கலாம். நீங்க ஒவ்வொரு தடவையும் பிசிக்கலா பிரிண்ட் எடுத்து, அதுல நீங்க சைன் பண்ணி, மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கு, இந்த இ-சைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மட்டும் இல்லாம, டிராஃபிக் போலீஸு, கவர்ன்மென்ட் ஆஃபீசர்ஸு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, மெனி ஆன்லைன் சர்வீசஸ் இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிலாக்கர் வந்து அதுல இருக்க டாக்குமெண்ட்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். உங்களுடைய டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸு டிஜிலாக்கர்ல இருக்கும்போது, பிசிக்கலா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எவ்ரி டைம் நீங்க கேரி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. டிஜிலாக்கர எல்லா ஆர்கனைசேஷன்ஸும், என்டிட்டீஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுலயும் நெறைய கான்ஸு, லிமிட்டேஷன்ஸு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த வீடியோல மெயினா நம்ம டிஜிலாக்கர்னா என்ன? அதோடைய பர்ப்பஸு, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனு, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ எப்படி ஆட் பண்றது? அதே மாரி மேனுவலா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ எப்படி அப்லோட் பண்ணி ஆட் பண்றது? இந்த டீட்டெயில்ஸ தான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். டிஜிலாக்கருடைய
கான்ஸ் என்ன? அதோடைய லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ இன்னொரு வீடியோவா நான் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்றேன்.